வணக்கம். பாடகி சின்மயி அவர்கள் தமிழ் சினிமால கதாநாயகிகளுக்காக பின்னணி குரல் கொடுத்த முக்கிய திரைப்படங்களின் விவரம். 1. 2006ஆம் ஆண்டு நடிகர் சூர்யா ஹீரோவாக நடித்த சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் நடிகை பூமிகாவுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். யார் அதை பார்த்துட்டு போய் அப்பா கிட்ட சொல்லிட்டா? அவ்வளவுதான். கௌதம், நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். Please, understand that. 2. 2007ஆம் ஆண்டு நடிகர் பிருத்திவிராஜ் ஹீரோவாக நடித்த சத்தம் போடாதே என்னும் திரைப்படத்தில் நடிகை பத்மபிரியாவுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெரிஸ்டாவில காஃபி சாப்பிடலாம். உங்ககிட்ட பேசுறதே பிடிக்கல, இதுல காஃபி சாப்பிட வரணும். சான்ஸே இல்ல. 3. 2008ஆம் ஆண்டு நடிகர் ரவி மோகன் ஹீரோவாக நடித்த தாம் தூம் திரைப்படத்தில் நடிகை கங்கனா ரணாவத்துக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். போயிட்டா நீ என்ன பண்ணுவ? உலகத்துல நீ எங்க இருந்தாலும் நான் நினைச்சா நீ வந்துடுவ. 4. 2008ஆம் ஆண்டு நடிகர் சூர்யா ஹீரோவாக நடித்து வெளிவந்த வாரணமாயிரம் திரைப்படத்தில் நடிகை சமீரா ரெட்டிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். இப்ப நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்? எனக்கு இந்த பார்த்தோன்னே லவ்ன்ற ஃபீலிங்ல நம்பிக்கை இல்லை. 5. 2009ஆம் ஆண்டு நடிகர் மாதவன் ஹீரோவாக நடித்த யாவரும் நலம் படத்தில் நடிகை நீத்து சந்திராவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். அண்ணி, துணியெல்லாம் துவைச்சு போடுறேன். வெள்ளை துணியெல்லாம் தனியா போடு, சாயம் ஒட்டிக்கும். 6. 2009ஆம் ஆண்டு நடிகர் வினய் ஹீரோவாக நடித்த மோதி விளையாடு என்னும் திரைப்படத்தில் காஜல் அகர்வாலுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஹாய் பேபி. உண்மைதான். இப்பதான் உன்னை நினைச்சேன். 100 years. 7. 2009ஆம் ஆண்டு நடிகர் பரத் ஹீரோவாக நடித்த கண்டேன் காதலை என்னும் திரைப்படத்தில் நடிகை தமன்னாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். நத்திங். என்ன நத்திங்? எனக்கு தெரியும். என்னை பத்தி என்னவோ சொன்னேன். நானா? நான் ரொம்ப தைரியமான பொண்ணு. அதுக்கு என்ன இப்போ? எங்க அம்மா என்ன பாலோட தைரியத்தையும் சேர்த்து ஊட்டி வளர்த்திருக்காங்க. 8. 2010ஆம் ஆண்டு நடிகர் சிம்பு ஹீரோவாக நடித்து வெளியான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் நடிகை த்ரிஷாவுக்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். தமிழ் நல்லாவே பேசுவேன். எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? பிறந்ததுல இருந்தே இங்கதான். எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போயிட்டு வருவேன். எஸ்பெஷலி அந்த புட்டு கடலை அதெல்லாம் காலைல கிடைக்கும். எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தேடி போய் சாப்பிடுவேன். கேரளால அதை விட இன்னும் நிறைய கிடைக்கும். மேலும் அந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸாக வரும் சமதாவுக்கும் இவர்தான் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 9. 2010ஆம் ஆண்டு நடிகர் விஷால் ஹீரோவாக நடித்த தீராத விளையாட்டு பிள்ளை என்னும் படத்தில் நடிகை நீத்து சந்திராவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு. அவ அம்மா நான் ரொம்ப பயப்படுவான். அவங்க அம்மா அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. 10. நடிகர் விஜய் ஹீரோவாக நடித்த சுறா படத்தில் நடிகை தமன்னாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். வந்து கடல்ல குதி. அப்ப அந்த பையன்ட்ட இப்பவே சொல்லிடுறேன். சுரா, ஐ லவ் யூ. 11. 2010ஆம் ஆண்டு நடிகர் அஜித் ஹீரோவாக நடித்த அசல் படத்தில் சமீரா ரெட்டிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். இயற்கையா செத்துட்டதா என்ன வச்சு டெத் சர்டிபிகேட் கொடுக்க வச்சாங்க. மறக்கணுங்கிறதுக்காக எனக்கு தினம் தினம். 12. 2011ஆம் ஆண்டு நடிகர் விஷால் ஹீரோவாக நடித்த வெடி என்னும் திரைப்படத்தில் நடிகை சமீரா ரெட்டிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா? பையன் யாருமா புதுசா இருக்கான்? ஆமா, இவர் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதான் வேண்டிக்கு வந்தோம். 13. 2011ஆம் ஆண்டு நடிகர் ஜீவா ஹீரோவாக நடித்த வந்தான் வென்றான் என்னும் திரைப்படத்தில் நடிகை டாப்ஸிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஹே, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாளை காலையிலே வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. என்னால் நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச். நான் டென்ஷனில் திட்டினதெல்லாம் மறந்துடுங்க. 14. 2011ஆம் ஆண்டு நடிகர் பால முரளிகிருஷ்ணா ஹீரோவாக நடித்த ஸ்ரீராமராஜ்யம் என்னும் திரைப்படத்தில் நடிகை நயன்தாராவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். தடங்கள் தீமையும் கூட
இதை விட தடங்களும் தீமையும் என்ன இருக்கிறது? இந்த பக்கம் கணவன், அந்த பக்கம் பிள்ளைகள். இங்கு ராமபானம், அங்க ராம வம்சம். 15 2011ஆம் ஆண்டு நடிகர் சிம்பு ஹீரோவாக நடித்த ஒஸ்தி என்னும் திரைப்படத்தில் நடிகை ரிச்சாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஒஸ்தி வேலை யாரு? ஹேய், நான் தாண்டி அது. உங்க பேரு காவத்துறை தானே? எவன்டி சொன்னா? நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் காவத்துறை கிளம்புது, காவத்துறை காப்பாத்துது, காவத்துறை தண்டிக்குதுன்னு சொன்னீங்க. அதான் வெள்ளத்துறை, தங்கத்துறை, பாண்டித்துறை மாதிரி உங்க பேரே காவத்துறைன்னு நினைச்சேன். 16 2011ஆம் ஆண்டு வெளியான நடுநிசி நாய்கள் என்னும் திரைப்படத்தில் நடிகை சமீரா ரெட்டிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு கிஸ் தானே கொடுத்தாரு. 17 2011ஆம் ஆண்டு நடிகர் ஜீவா ஹீரோவாக நடித்த கோ என்னும் திரைப்படத்தில் நடிகை கார்த்திகா நாயருக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். But you're different. Hey, who is Arnolsha? வேற யாரு? நம்ம ஆபீஸ்ல போட்டோகிராஃபர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர். 18 2011ஆம் ஆண்டு நடிகர் மாதவன் மற்றும் ஆர்யா ஆகியோர் ஹீரோவாக நடித்த வேட்டை திரைப்படத்தில் நடிகை சமீரா ரெட்டிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம். அவர் உன்னோட சின்னவரா? ஏன் என்னோட 2 வயசு பெரியவன். நானும் பாத்துட்டு இருக்கேன். அவர் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கேன். அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான். சின்ன வயசுல எப்படி வேணா இருந்துக்கலாம். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே அவர் அப்படி எல்லாம் கூப்பிடாது. அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அவர் போஸ்டுக்காவது நீ கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டாமா? 19 2012ஆம் ஆண்டு நடிகர் நானி ஹீரோவாக நடித்த நான் ஈ என்னும் திரைப்படத்தில் நடிகை சமதாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். திருட்டு பயலே வந்துட்டியா? நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். கேமரா கிட்ட வச்சிருக்காளா? வெளியில வா. ரொம்ப ட்ரை பண்ணாத. I can smell you. 20 2012ஆம் ஆண்டு நடிகர் அதர்வா ஹீரோவாக நடித்த முப்பொழுதும் உன் கற்பனைகள் என்னும் படத்தில் நடிகை அமலா பாலிற்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். பண்ணிருக்காங்க. எத்தனை பொண்ணுங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிருப்பான். கிரிமினல் நல்லா வேணும். கொலை செஞ்சவனுக்கு கை கொடுக்கணும் போல இருக்கு. 21 2012ஆம் ஆண்டு நடிகர் சூர்யா இரட்டை வேடத்தில் நடித்த மாற்றான் படத்தில் நடிகை காஜல் அகர்வாலுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். See this. இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாமே ரஷ்யன்ல இருக்கு. Let me see that. மூட்டையில இருக்கிற அதே சிம்பிள் போட்டா ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். இந்த ஃபேக்டரியில தான் தீவனத்தை மேனுஃபேக்சர் பண்றாங்க. 22 2013ஆம் ஆண்டு நடிகர் ஆர்யா ஹீரோவாக நடித்த இரண்டாம் உலகம் என்னும் திரைப்படத்தில் நடிகை அனுஷ்காவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஐயா, தம்பி வந்துட்டாங்க. காலங்காத்தால எங்கடா போயிட்டு வர? டேபிள்ல டிஃபன் இருக்கு பாரு. என்னடா மதுபாலகிருஷ்ணா, எப்படி இருக்க? 23 2013ஆம் ஆண்டில் நடிகர் ஜீவா ஹீரோவாக நடித்த என்றென்றும் புன்னகை படத்தில் நடிகை த்ரிஷாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். என்ன விஷயம்? ஆட் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கிளையன்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதனால தான். இட்ஸ் a nice news. சனிக்கிழமை எதுவும் கோவம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண சொன்னார். அப்புறமா ஓகே. 24 2014இல் நடிகர் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்து வெளியான லிங்கா திரைப்படத்தில் நடிகை சோனாக்ஷி சின்ஹாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஏமா இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு நீதானா? ஆமா, வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. Is it? எஸ். அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். ஏய், 25 2016ஆம் ஆண்டு நடிகர் சூர்யா ஹீரோவாக நடித்த 24 என்னும் திரைப்படத்தில் நடிகை சமதாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். வழக்கம் போல லாஸ்ட் பால் 6 அடிச்சு பசங்களாம் பயங்கர சந்தோஷப்பட்டு ஹாப்பி ஆகி காதெல்லாம் கிளிகிற மாதிரி சவுண்ட் விட்டுப்பாங்களே. பசங்களை பார்த்துருக்கணும். ஏங்க எங்க போயிருந்தீங்க? நான் அம்மா கால் பண்ணாங்க, கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாருன்னு கடைக்கு போயிருந்தேன். கஸ்டமர் இந்த சேப்பாக் ஸ்டேடியம்ல இருந்தாங்களா? ஸ்டேடியம் நான் உங்களை பார்த்தேன், டிவியில பார்த்தேன். 26 2018ஆம் ஆண்டு நடிகர் விஷால் ஹீரோவாக நடித்த இரும்புத்திரை என்னும் திரைப்படத்தில் நடிகை சமந்தாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு நல்ல ட்ரெயினர், அதனால நல்ல சோல்ஜர்ஸை ப்ரிப்பேர் பண்றீங்க. நல்ல ஹியூமன்,
அதனால சுத்தி இருக்கிற தப்புக்கு ரியாக்ட் பண்றீங்க. இப்ப கூட எனக்கு உங்க மேல பயங்கர கோவம் இருக்கு. ஆனா ஏதாவது தப்பா ரியாக்ட் பண்ணனா 27 2018ஆம் ஆண்டு நடிகர் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த 96 என்னும் திரைப்படத்தில் நடிகை த்ரிஷாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். 20 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி 22 வருஷம். அடையாளமே தெரியல. நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மீசை கூட இல்லை. என்ன பண்ற ராம்? 28 2019ஆம் ஆண்டில் நடிகர் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்த ஹீரோ என்னும் திரைப்படத்தில் நடிகை கல்யாணி பிரியதர்ஷனுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 29 2021ஆம் ஆண்டில் நடிகர் தனுஷ் ஹீரோவாக நடித்த கலாட்டா கல்யாணம் என்னும் திரைப்படத்தில் நடிகை சாரா அலிகானுக்காக தமிழில் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். சொல்லிட்டு இருக்க அப்போ உனக்கும் இந்த கல்யாணம் வேண்டாமா? சத்தியமா வேணாண்டி அம்மா. கலாச்சம்பா கோச்சுக்கிட்டியா? கோச்சுக்கோ. 30 2023ஆம் ஆண்டு நடிகர் விஜய் ஹீரோவாக நடித்து வெளியான லியோ படத்தில் நடிகை த்ரிஷாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். இது பாரு, நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நீ எப்போ இப்படி உடைஞ்சு நிக்கணும்னா நான் உன்னை சந்தேகப்படும் போது மட்டும்தான். இது வரைக்கும் நான் ஏதாவது கொஸ்டின் பண்ணிருக்கேனா? எதுவும் யோசிக்காம நிம்மதியா வந்து தூங்குவா. 31 2023ஆம் ஆண்டு நடிகர் விஜய் தேவர்கொண்டா ஹீரோவாக நடித்த குஷி என்னும் திரைப்படத்தில் நடிகை சமந்தாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். என்ன வேணும்னு உனக்கு தெரியாது. ஏதாவது கேட்டா கத்துற. இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு விப்ளவ். 32 2023ஆம் ஆண்டு நடிகர் நானி ஹீரோவாக நடித்த ஹாய் நானா என்னும் திரைப்படத்தில் நடிகை மிருனால் தாக்கூருக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் சின்மயி அவர்கள். என்னோட நானா மேம், யஷ்னா, மிஸ் யஷ்னா, கொஞ்சம் என் பொண்ணுகிட்ட நான் பிரைவேட்டா பேசணும். ப்ளீஸ் கோ ஹெட். நானா ஒரு நிமிஷம். யாரை மேஜம் பண்ணிக்க? ஆ? அம்மாவா யாரை மேஜம் பண்ணிக்க? என்ன நினைச்சுக்கோ. உங்களுக்கு பாடகி சின்மயியை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேலும் இவங்க தமிழ் சினிமாவில் முக்கிய ஹீரோயின்களுக்காக பின்னணி குரல் கொடுத்ததில் உங்களோட ஃபேவரட் படத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.